மூணு மூணு மாசம் காசு இப்போ மொத்தமாக போட்டால் அது எந்த வாங்கிக்கலாம்யா ஓட்டு வரதுக்காக தான் மாரி போடுறாங்க அது தெரியாதா 3 மாசம் காசு இப்போ போட்டு எதுக்கு போடுற ஓட்டு வருது முதல்ல அவர் 2000 சொன்னோடனே உடனே இப்போ போடுறேன் அது எதுவும் இல்லையா சொல்லு ஏன் இத்தனை வருஷமா 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேனா 4 வருஷமா கொடுக்க மாட்டேனா இப்போ எதுக்கு கொடுக்குறாங்க எலெக்ஷன் வர்றது பயத்தினால கொடுக்குறாங்க 5 வருஷத்துல ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறாங்க யாரோட பணம் மக்களுடைய பணம் தானே நான் போயிட்டு நான் கட்டடத்து மேலே வேலை செய்யிட்டு இறங்கினா தான் எனக்கு அந்த 1000 ரூபா நீ திடீர்னு 5000 கொடுக்குறாங்க எனக்கு பெரிய விஷயம் இல்லையா பெண்களை ஏமாத்துறதுக்கு மக்கள் கவர் பெண்கள் ஓட்டுக்காக ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக கவர் பண்றாங்க நான் ஆதி காலத்துல இருந்து சூரியன் தான் ஆமா ஆதி காலத்துல இருந்தே சூரியன் தான் அவ்வளவுதான் எல்லாம் எவ்வளவு வருதோ எவ்வளவு போகுதோ எல்லாம் நம்ம தலையில தான் வெடி போகுது அவ்வளவுதான் வேற என்ன செய்யும் எதுக்கு 5000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு ஏதோ சுய குழுன்னு சொல்லி கொடுக்குறாரு அவர்கிட்ட நான் இப்போ மாசம் 1000 ரூபா கொடுக்க வேண்டியது மொத்தமா சேர்த்து 5 மாசத்துக்கு சேர்த்து கொடுக்குறாரு அவ்வளோ எலெக்ஷனுக்கு கொடுக்குறாரு ஓட்டு வாங்குறதுக்கு கொடுக்குறாரு வேற எது கொடுக்குறாரு இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு அது மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்குறாங்க போன மாசம் பெண்களை ஏமாத்துறதுக்கு மக்கள் கவர் பெண்கள் ஓட்டுக்காக ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக கவர் பண்றாங்க ஏன் இத்தனை வருஷமா 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேனா 4 வருஷமா கொடுக்க மாட்டேனா இப்போ எதுக்கு கொடுக்குறாங்க எலெக்ஷன் வர்றது பயத்தினால அவங்க கொடுக்குறாங்க இதுதான் இதெல்லாம் அந்த இது மாதிரி இப்பெல்லாம் பண்ண முடியாது போன மாசம் வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க அதான் போன மாசம் 1000 ரூபா தான் கொடுத்தது இப்போ இந்த மாசம் வரைக்கும் இப்படி 5000 ரூபாய் கொடுக்கலாம் இப்போ பெண்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக தான் பண்றாங்க 5000 கொடுத்து 5000 காசு வந்து யாரோட காசு கிடையாது அது மக்களுடைய காசு தான் மக்களுடைய காசு தான் மக்களுடைய காசு தான் இது 5 வருஷத்துல ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறாரு யாரோட பணம் மக்களுடைய பணம் தானே கடன் வாங்கி ஒரு தலை மேல ஒவ்வொரு குடும்பத்து மேல நான் இது பல இது வச்சுன்னுக்கிறாரு கடத்தை ஆமா 70 வருஷமா 4 லட்சம் கோடி தான் வாங்கிக்கிறாங்க இது ஒரு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கிக்கிறாரு கடன் இலவசம் ஆமா இலவசம் எந்த இலவசம் இவர் பண்ணிக்கிறாரு எந்த இலவசமும் பண்ணலாம் சும்மா இந்த லேடிஸுக்கு தான் பஸ் கட்டின இது இலவசம் பண்ணிக்கிறாரு இவர் என்ன இலவசம் பண்ணிக்கிறாரு லேப்டாப் இது இப்பதான் கொடுத்தாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்பதான் எலெக்ஷன் வர போறதுனால தான் இப்பதான் கொடுத்துக்கிறாரு அதுக்கு முன்ன கொடுக்க வேண்டியதானே 4 வருஷம் முன்ன எதுவுமே கொடுக்கலையே இப்பதான் கொடுக்குறாரு அம்மா திட்டம் நான் தாலிக்கு தங்க இருந்து அதையும் நிப்பாட்டாரு பணம் இது 50,000 பணம் அதையும் நிப்பாட்டாரு எல்லாமே நிப்பாட்டாரு இப்போ கொடுக்குறாரு அதெல்லாம் இப்போ இந்த ஆட்சி இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களாலாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோதான் என்ன நினைக்கிறீங்க 5000 ரூபாய் எல்லாரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லையா வருத்தமா இருக்கா ஆமா கஷ்டமா மூணு மாசம் காசு இப்போ மொத்தமா போட்டா அது எந்த வாங்கிக்கலாம்யா ஓட்டு வரதுக்காக தான் மாரி போடுறாங்க அது தெரியாதா 3 மாசம் காசு இப்போ போட்டு எதுக்கு போடுற ஓட்டு வருது முதல்ல அவர் 2000 சொன்னோடனே உடனே இப்போ போடுற அது எதுவும் இல்லையா சொல்லு மாசம் 3 வருஷம் தான் நீ அந்த மகளிர் உதவித்தொகை தந்தா காசு அது நிதி இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ வந்து இப்போ மூணு மாசம் காசு சேர்த்து கொடுக்குறா அது மட்டும் இல்ல அந்த கொடைக்கானங்களுக்கு இப்பதான் வெய்ய காலத்துக்கு இந்த வருஷம் தான் உனக்கு வெய்ய காலத்துக்கு காசு தர தெரிஞ்சுது 2000 அதான் கேட்குறா ஏன்னா எடப்பாடி வரக்கூடாது எடப்பாடி கொல்லியால வந்தாரு இப்போ அது தெரிவிச்சாருக்காக இந்த காசை போடுறது இது எந்த வகையிலும் சாத்திக்கு வராது இது நீதி தான் வெல்லும் பணம் வெல்லாது உண்மையே சொல்றேன் இறைவருத்தான் தான் நீதி வெல்லும் வணக்கம் திடீர்னு ஒரு 5000 கொடுத்தா மக்கள் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்ப 5000 ரூபான்றது வந்து மாசம் உங்களுக்கு வந்து அது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லாது ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல பரவாயில்ல வந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல 5000 சாதாரண விஷயமாங்க என்னங்க 5000ன்றது பெரிய விஷயம் இல்லையா நான் ஓடி இன்னைக்கு நம்ம சாரத்து மேலே வேலை செஞ்சீங்கன்னா நீ எப்படியும் எனக்கு 800 ரூபா கூலி இல்லை ஒரு இடம் போடணும் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ரேட்டு ஒரு மாதிரி ஒரு 1000 ரூபா இருக்கும் ஒரு 800 ரூபா கூலி ஒரு நாளைக்கு ஒரு இடம் கூலி சாப்பாடு போடுவாங்க ஒரு இடத்துல சாப்பிட போட மாட்டாங்க அது மேக்சிமம் பார்க்க போனால் ஒரு 1000 ரூபா கூலின்னு வச்சிங்களா நான் அது போயிட்டு நான் கட்டடத்து மேலே வேலை செய்யிட்டு இறங்கினா தான் எனக்கு அந்த 1000 ரூபா நீ திடீர்னு 5000 கொடுக்குறாங்க பெரிய விஷயம் இல்லையா 5000 ரூபா கொடுத்தது எல்லாம் உற்சாகமாக தான் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க காசு வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் வந்ததை பத்தி எலெக்ஷன் பத்தி தான் வந்துக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம் அதே தான் வேற ஒண்ணும் நினைக்கல மாசம் 1000 ரூபாய் ஆமா 1000 ரூபாய் சந்தோஷமா நினைக்கிறீங்களா 1000 ரூபாய் வருது கரெக்டா அது மட்டும் தான் வாங்குவேன் இன்னும் இப்ப அதுக்கு மேல வரதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ன விவரம்னு பாக்கல இன்னும் நான் போய் கேட்கல யாரையும் திடீர்னு சொல்லிருப்பாங்களா இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாமே அது நான் இன்னும் பாக்கல செய்தி பாக்கல பார்க்கல சாயங்காலம் பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு எல்லா கதையும் இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டாரு நாங்களா
நான் ஆதி காலத்துல இருந்து சூரியன் தான். சூரியன் தான். ஆமா, ஆதி காலத்துல இருந்தே சூரியன் தான். எங்க மாமன் நின்னாரு கட்சியில, அதனால அதே தான் நான். நீங்க உதயசூரியன் சொல்றீங்க. ஆமா, அப்புறம் வந்து எலெக்ஷனுக்காக தான் 5000 ரூபாய் போடுறீங்க. அது தெரியாது நமக்கு. நமக்கு பேங்க் அக்கௌண்ட் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். இவங்க போறது கொடற பத்தி எங்களுக்கு தெரியாதுப்பா. நான் ஆதி காலத்துல இருந்து அந்த கட்சி தான். நான் மாறவே மாட்டேன் எப்பயுமே, என்னதா இருந்தாலும். நான் அவங்க இப்ப கட்சி ஆகிறதுக்கோசம் அவங்க போடுறாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கோசம். அதுக்கப்புறம் கொட்டாலும் போடுவாங்க, கொள்ளாலும் இல்லை. 5000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்கன்னா எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. போன மாசம் கொடுத்துருக்கலாம், அதுக்கு முதல் மாசம் கூட கொடுத்துருக்கலாம். இந்த எலெக்ஷன் வருதுங்க இன்னும் ஒரு 2 மாசத்துல. அதனால அவர் 5000 ரூபாய் கொடுத்து அவங்க அப்பா நிலைமையா அவர் ஃபார்முலா பண்றாரு. இல்லைங்க, லேடிஸா கவர் பண்றாங்க. இருந்தாலும் லேடிஸும் பாதி பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இப்போ கொடுத்தாரா, ஏன் போன மாசம் அதுக்கு முதல் மாசம் கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? 5000 ஆனா வாங்குறது மக்களான மகிழ்ச்சியா தானே இருக்காங்க. இல்ல, மக்கள் அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அந்த மாசம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த மாசம் இது அது பண்ணுவாருன்னு நிலை அது இல்லைங்க. உங்க அட்டைக்கு வந்து 5000 ரூபாய் வந்திருக்கா? 5000 ரூபாய். ஆமா, வந்திருக்குது மெசேஜ் வந்து எங்க வீட்டுல போனாங்க. நான் வாங்க எப்படி இருந்தாலும் அது வருமோ மறுபடியும் நின்றுடுமோன்னு சொல்ல முடியாது. ஒரே குறிக்கோளா இருங்கன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில சொல்லிக்கிறேங்க. அந்த மாசம் போட்டுருக்காங்க. இதே மாதிரி மாசம் தொடர்ந்து வருமா? தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாதுங்க. அவனுங்க பூரா புருடா.